மாணவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம செல்லிங் பிரைஸ்ல அடுத்த ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை பாருங்க. ஏற்கனவே தேவா சார் உங்களுக்கு நடத்திருப்பாரு. செல்லிங் பிரைஸ்னா என்ன, செல்லிங் பிரைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் முக்கியமாக நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிறத. அதாவது செல்லிங் பிரைஸ் நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, பிரைம் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட்டு, மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, ப்ராஃபிட், இதெல்லாம் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஃபார்முலாஸ் அப்படியே படிச்சுக்கிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை பாருங்களேன். Estimate the sales price quoted for the product from the given data. Direct material cost 14 ரூபாயா, ரைட்டா? டைரக்ட் லேபர் காஸ்ட் 18 ரூபா. டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட். ஃபேக்டரி ஓவர் ஹெட் 100% ஆஃப் பிரைம் காஸ்ட். அடுத்து ஜென்ரல் ஓவர் ஹெட் என்ன கொடுத்துருக்காங்க? 25% ஆஃப் ஃபேக்டரி ஓவர் காஸ்ட். ப்ராஃபிட் 10% ஆஃப் டோட்டல் காஸ்ட். ஸோ இப்போ டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரி ஓவர் ஹெட் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் ஓவர் ஹெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா கொடுங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கிவன் டேட்டால் பாருங்க. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் 14 ரூபா போட்டிருக்கு, டைரக்ட் லேபர் காஸ்ட் 18 ரூபா போட்டிருக்கு. பிரைம் காஸ்ட், பிரைம் காஸ்ட்னா என்ன? டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் டைரக்ட் லேபர் காஸ்ட்னு கூட்டினா பிரைம் காஸ்ட். டைரக்ட் லேபர் காஸ்ட்டையும் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்னு கூட்டினா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கும்? பிரைம் காஸ்ட்னு கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுக்காதனால நம்ம டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட், டைரக்ட் லேபர் காஸ்ட் மட்டும் கூட்டிட்டா நம்ம கிடைக்கிறது பிரைம் காஸ்ட். பிரைம் காஸ்ட் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரைம் காஸ்ட் பிளஸ் ஃபேக்டரி ஓவர்ஹெட் இந்த ஃபார்முலா தெரியும். பிரைம் காஸ்ட்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டும் டைரக்ட் லேபர் காஸ்ட்டும், ஃபேக்டரி காஸ்ட்னா என்னது? பிரைம் காஸ்ட்டும் ஃபேக்டரி ஓவர்ஹெட்டும் சேர்ந்து. ஸோ பிரைம் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 32 ரூபா. இந்த 14 + 18 32 ரூபா கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபேக்டரி ஓவர்ஹெட். ஃபேக்டரி ஓவர்ஹெட்னா என்ன கொடுத்துருக்காங்க? 100% ஆஃப் பிரைம் காஸ்ட். அதாவது பிரைம் காஸ்ட்ல 100% என்னதான் ஃபேக்டரி. அப்போ 100% ஆஃப் பிரைம் காஸ்ட். அப்போ 100/100 பிரைம் காஸ்ட் ஆக்சுவலாக எவ்வளவு? 32. அப்போ 100% எவ்வளவு? 32 rupees. ஸோ அப்போ பிரைம் காஸ்ட் 32, ஓவர்ஹெட் 32, டோட்டலாக எவ்வளவு? 64. ஸோ அப்போ அடுத்து அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கும். டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபேக்டரி காஸ்ட்டும் ஜென்ரல் ஓவர்ஹெட். ஜென்ரல் ஓவர்ஹெட்னா ஆபீஸ் ஓவர்ஹெட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் செல்லிங் ஓவர்ஹெட் 3 சேர்ந்தது என்னது? ஆபீஸ் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டும் செல்லிங் ஓவர்ஹெட்டும் சேர்ந்தது ஜென்ரல் ஓவர். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டும் ஜென்ரல். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் தனியாகவும் செல்லிங் ஓவர்ஹெட்டும் தனியாகவும் கொடுத்தா அது தனித்தனியாக கண்டுபிடிச்சு போட்டணும். ஓகே. ஆனால் நமக்கு ஜென்ரல் ஓவர்ஹெட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட்டோட ஜென்ரல் ஓவர்ஹெட்டை கூட்டினா என்ன கிடைக்கும்? டோட்டல் காஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சோம், அப்புறம் ஃபேக்டரி காஸ்ட் கண்டுபிடிச்சிக்கும். ஃபேக்டரி காஸ்ட்டோட ஜென்ரல் ஓவர்ஹெட்டை கூட்டினா டோட்டல் காஸ்ட். இப்போ ஜென்ரல் ஓவர்ஹெட் கணக்கில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ்? 25% ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட். ஆக்சுவலாக ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளவு? 64 ரூபா. அதில் 25%. அப்போ 25% ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட்டு 25/100. ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளவு? 64 ரூபா. போட்டு பெருக்குனா எவ்வளோ வருது? 16 ரூபா. ஸோ 16 rupees. ஸோ அப்போ இந்த ஜென்ரல் ஓவர்ஹெட்டை ஃபேக்டரி காஸ்ட்டோட கொடுக்குது. ஃபேக்டரி காஸ்ட் ப்ளஸ் ஜென்ரல் ஓவர்ஹெட் டோட்டல் காஸ்ட். ஸோ ஃபேக்டரி காஸ்ட் எவ்வளவு? 64 ரூபா. ஜென்ரல் ஓவர்ஹெட் எவ்வளவு? 16 ரூபா. ரெண்டையும் கூட்டாது 80 ரூபா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட்டு, ஃபேக்டரி காஸ்ட்டு, டோட்டல் காஸ்ட். இப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது? ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளவு? 10% ஆஃப் டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் எவ்வளவோ அதில் 10%. ஸோ அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு 10% ஆஃப் டோட்டல் காஸ்ட். அப்போ 10/100 டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 80 ரூபா. அப்போ எவ்வளோ? 8 ரூபா. அவ்வளோதான். இப்போ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சுன்னா டோட்டல் காஸ்ட்டில் ப்ராஃபிட்டை சேர்த்தாச்சுன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சிடும். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு 88. ஸோ பாரு ஒன்ஸ் பாரு, இந்த ப்ராடக்ட் என்ன கேட்டிருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. ரா மெட்டீரியல் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்தா டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரைம் காஸ்ட் அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்டரி ஓவர் ஹெட் 100% ஆஃப் பிரைம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஓவர் 20% ஃபேக்டரி காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 10% ஆஃப் டோட்டல் காஸ்ட்டு. ஸோ பிரைம் காஸ்ட்டில் நம்ம கண்டுபிடிக்கிறது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் டைரக்ட் லேபர் காஸ்ட்னு கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? பிரைம் காஸ்ட் கிடைக்கும். அடுத்து பிரைம் காஸ்ட்டோட ஃபேக்டரி ஓவர் ஹெட்டை சேர்த்தா ஃபேக்டரி காஸ்ட் கிடைக்கும். அடுத்து ஃபேக்டரி காஸ்ட்டோட ப்ராஃபிட்டை இது ஜென்ரல் ஓவர் ஹெட் டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். டோட்டல் காஸ்ட்டோட ப்ராஃபிட்டை கூட்டினீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ அந்த 3% கொடுத்ததுனால நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ இது ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் பாரு. நெக்ஸ்ட் அடுத்த ப்ராப்ளம். அண்ட் எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸ் இஸ் பீயிங் சோல்டு இன் தி மார்க்கெட். எவ்வளோவா? 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் அயன் பாக்ஸு 250 rupees விற்கிறாங்க. Find its production or manufacturing cost assuming
20% ஆஃப் ப்ராஃபிட் ஆஃப் தி செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸில் நமக்கு விற்கக்கூடிய ப்ரைஸில் 20% என்னதான் இருக்கான் ப்ராஃபிட்டை வச்சுருக்காங்க. அண்ட் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் டு பி 30% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட். விற்கக்கூடிய விலையில் வந்து விற்கக்கூடிய விலை என்ன வச்சுருக்கோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் 30% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இஃப் தி காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் என்ன கொடுங்க, இஃப் தி காஸ்ட் ஆஃப் தி மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க இஸ் அயன் பாக்ஸ் இஸ் 65, மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 65 ரூபா. த ஓவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் இன் விச் பீயிங் மேட் 50% லேபர். ஓவர் ஹெட் எவ்வளவா, லேபர் காஸ்ட்டில் 50%. ஃபைண்ட் டைம் டேக்கன் ஃபார் மேனுஃபேக்சர் இஃப் தி லேபர் இட் இஸ் ₹100 per hour. ஸோ மொத்த டைம் என்னன்னு கேட்டிருக்காங்க, எவ்வளோ டைம் ஆகும், ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபா செலவழிச்சுன்னா மொத்தம் எவ்வளோ ஆகும். ஸோ இப்போ நமக்கு செல்லிங் ப்ரைஸ் பின்னாடி ஒரு கணக்கு வந்து பின்னாடி கொடுத்து பார்க்கணும். எவ்வளவு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 250 ரூபா. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, 250 ரூபா. ப்ராஃபிட் என்ன சொல்லியிருக்காங்க, 20% ஆஃப் ப்ராஃபிட் ஆகிடுது செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த 250 ரூபாயில் 20% வந்து ப்ராஃபிட்டா. ஸோ அப்போ 20% ஆஃப் 250, அப்போ 250 போட்டோன்னா 50 ரூபா வரும். ஸோ அப்போ இப்போ நமக்கு வந்து உற்பத்தி செலவு எவ்வளவு, 250 - 50 எவ்வளவு, 200 ரூபா. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க 30% ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ஸோ இங்கேயும் இது செல்லிங் ப்ரைஸா, இதுவும் செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து 30% ஆஃப், அப்போ 30%னா 30/100னா 0.3 ஆஃப் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ரைட்டா. அப்போ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து தெரியாது. ரைட்டா. செல்லிங் ப்ரைஸுங்கிறது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் செல்லிங் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் சேர்த்தான். ஸோ அப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் 250 ரூபா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நம்ம என்ன வச்சுக்கணும், அசியூம் பண்ணிக்கணும், எம்னு அசியூம் பண்ணிக்கணும். செல்லிங் காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 30% ஆஃப் எம், 0.3 எம். ப்ராஃபிட் வந்து 50 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, இந்த 50 ரூபான்னு கண்டுபிடிச்சாச்சா. ஸோ ப்ராஃபிட் வந்து 50. ஸோ இது எம்சி ஈக்குவல் டு இதுலேருந்து என்னது 1.43 எம்மா, 1.43, இது ஒரு எம், இது ஒரு 0.3 எம், 1.3 எம் ஈக்குவல் டு 300. அப்போ எம் ஈக்குவல் டு 153.85. இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரா மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துருக்காங்களா. ரா மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ கணக்கில் கொடுத்துருக்காங்க, 65. ஸோ இப்போ லேபர் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, லேபர் காஸ்ட் இஸ் எல், அதாவது ஓவர் ஹெட் ஆஃப் 0.5 எல்னு போட்டிருக்காங்க. இந்த ஓவர் ஹெட், லேபர் ஓவர் ஹெட் வந்து எவ்வளோ கொடுத்தா 50% ஆஃப் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லேபர் காஸ்ட் நம்ம கணக்கில் கொடுக்கல, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ஸோ லேபர் காஸ்ட் வந்து 0.5% ஆஃப், அதாவது 50%, 50/100னா 0.5 ஆஃப் எல். எல் தெரியாது. ஆனால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தெரியும். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட்டு, டைரக்ட் லேபர் காஸ்ட்டு, ஓவர் மூணையும் கொடுறோம். ஸோ இந்த எம்முங்கிறது நமக்கு தெரியும், 150 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு போடு. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 65 ரூபா கொடுத்துருக்காங்க. அடுத்து லேபர் காஸ்ட் தெரியாது, ஓவர் ஹெட் வந்து 0.5 எல். ஸோ இதுலேருந்து லேபர் காஸ்ட் எவ்வளவு, லேபர் ரேட் வந்து 10 ரூபா, ஒரு ஹவருக்கு 10 ரூபா. ரைட்டா. இப்போ மொத்த ப்ராடக்ட் எத்தனை பண்ணுறாங்கப்பா, டைம் டேக்கன் வந்து இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கப்பா, இது வந்து 10 ரூபா per hour. மொத்த காஸ்ட் எவ்வளவு எங்கே போட்டிருக்காங்க, லேபர் காஸ்ட் வந்து 59 ரூபா 23 பைசா. அப்போ 10 ரூபான்னு சொல்லும் போது என்ன ஆகுது, டைம் டேக்கன் ஃபார் மேனுஃபேக்சர், டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்களாப்பா இது. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆகுது, பெருக்குனா 595 டிவைட் பண்ணுறோம். அப்போ 559.23. அப்போ எத்தனை ஹவர் வரும், 59.2, 59.23 போட்டுக்கிறோம். டைம் டேக்கன் 59.23 பை ஒரு ஹவருக்கு 10. ஸோ அப்போ எத்தனை ஹவர் ஆகும், 5.923 ஹவர்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா என்ன கொடுத்துருக்காங்க பாரு, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ரைட்டா. அடுத்து ப்ராஃபிட் வந்து 20% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 0.3 ஆஃப், அதாவது 30% ஆஃப் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து லேபர் காஸ்ட் ஓவர் ஹெட் வந்து என்ன செய்யுங்க 50% லேபர் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பின்னாடி கொண்டு வரோம். முதல்ல செல்லிங் ப்ரைஸில் ப்ராஃபிட் எவ்வளோ, 50%, அப்போ 50 ரூபான்னு கண்டுபிடிச்சிடும். இப்போ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்னது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டையும் செல்லிங் காஸ்ட்டையும் ப்ராஃபிட்டையும் மூணையும் கூட்டினா கிடைக்கும். ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு நமக்கு தெரியாது, எம்னு வச்சுக்கிறோம். செல்லிங் காஸ்ட்டு அதான் என்னது 30% ஆஃப் கொடுத்துருக்காங்க, 30% ஆஃப் எம்மு. ப்ராஃபிட் 50 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் வந்து 250. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடும். அடுத்து ரா மெட்டீரியல் தெரியும்.
இப்போ ரா மெட்டீரியல் தெரியும், ஆனால் லேபர் காஸ்ட் தெரியாது. இப்போ லேபர் காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஈக்குவல் டு மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, அடுத்து என்னது ஓவர் ஹெட்டு. ஸோ அந்த மூணையும் கூட்டினா ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் நமக்கு தெரியும். ரா மெட்டீரியல் காஸ்ட்டு 65 ரூபா கணக்கில் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் லேபர் காஸ்ட்டு எல் தெரியாது. ஓவர் ஹெட் வந்து 50% ஆஃப் லேபர் ஹெட்னு கொடுத்துருக்காங்க 0.5 எல். ஸோ மூணையும் கூட்டி அதில் வந்து நம்ம என்ன செய்யலாம், எல் ஈக்குவல் டு 59 ரூபா 23 பைசா. இது வந்து மொத்தத்தில். அப்போ ஒரு ப்ராடக்ட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா அது பை 10 59.23 பை ஒரு ஹவருக்கு எவ்வளோ 10 ரூபா. ஸோ அப்போ எவ்வளோ மொத்த ரூபா இவ்வளோ செலவாகுது. அப்போ ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ செலவு, 5 மொத்தத்தில் 5.2923 ஹவர்ஸ் வந்து செலவாகுது. இது வந்து டைம். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி 8வது ப்ராப்ளம் பாரு. இப்போ இதில் வந்து அதே மாதிரி மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் மிஷின் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட்டு 20%. இந்த மார்க்கெட் ப்ரைஸில் 20% டிஸ்கவுண்ட்டு. அடுத்து இட் வாஸ் ஃபவுண்ட் தி செல்லிங் காஸ்ட் வந்து 50% ஆஃப் ஃபேக்டரி காஸ்ட் தான். அடுத்து மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளோ, மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு ஓவர் 3 1:4:2 இதில் ரேஞ்சில் இருக்குது. இப்படி மெட்டீரியல் காஸ்ட் வந்து 4000 ரூபாயாம். அடுத்து வாட் ப்ராஃபிட்ஸ் மேட் பை தி ஃபேக்டரி இன் ஈச் மிஷின், ஒவ்வொரு மிஷின் எவ்வளோ ப்ராஃபிட் வரும். இப்போ என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அலவுட் டு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 20% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸு. 20% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ்னா 20/100 மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு 60,000, 12,000 வந்து டிஸ்கவுண்ட் தான். 60,000 12,000 டிஸ்கவுண்ட். கம்பெனி இப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, அந்த 60,000லேருந்து 12,000 கழிச்சா 48,000 என்னது கம்பெனிலேருந்து வருது. டிஸ்ட்ரிபியூட்டரில் எவ்வளோ 60,000 விற்கிறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கம்பெனிக்காரன் கொடுக்குற டிஸ்கவுண்ட் வந்து 12,000. ஸோ அப்போ 48,000 விற்கிறாங்க. இது வந்து கம்பெனி செல்லிங் ப்ரைஸ். இந்த செல்லிங் ப்ரைஸ் ஃபார்முலானது ஃபேக்ட்ரி காஸ்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங் ப்ரைஸு, ப்ராஃபிட். ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து தெரியும் எவ்வளோ 48,000. அடுத்து செல்லிங் ப்ரைஸ் வந்து 48,000. ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து நமக்கு தெரியாது எஃப். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது கொடுத்துருக்காங்க 50% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட். செல்லிங் அண்டு காஸ்ட் வந்து என்னது 50, அதாவது 0.5 எஃப். அடுத்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் பி நமக்கு தெரியாது. அப்போ 1.5 எஃப் ப்ளஸ் பி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட்டுங்கிறது மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி காஸ்ட் இந்த 3 சேர்ந்தது. ஆனால் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 4,000 ரூபாய் கணக்கில் கொடுத்துருக்காங்க 4,000. ஆனால் லேபர் காஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு ஓவர் கிடைச்சி 1:4:2. அப்போ மெட்டீரியல் காஸ்ட்டு 4,000 ரூபாய் இருந்தால் லேபர் காஸ்ட் எவ்வளோ 4 மடங்கு. அது மாதிரி 4 மடங்கு நானாங்க 16. அடுத்து ஓவர் ஹெட் சார்ஜ் எவ்வளோ 2 மடங்கு. இப்போ இருந்தாங்க 8 எம். ஸோ டோட்டல் வந்து 28,000. ஸோ அப்போ நம்ம எஃப்ங்கிற இடத்துல என்ன போட்டலாம், இந்த 28,000 போட்டலாம். இந்த எஃப்ங்கிற இடத்துல 28,000, எஃப்ங்கிற இடத்துல 28,000, 0.5 × 28,000 ப்ளஸ் பி. ஸோ ப்ராஃபிட் எவ்வளவு 6,000. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க, மெஷினோட மார்க்கெட் விலையை கொடுத்துருக்காங்க, எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ என்னது மார்க்கெட் இது என்னோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் செல்லிங் காஸ்ட்டோட எவ்வளோ பர்சன்டேஜ், ஃபேக்ட்ரி காஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ், அடுத்து மெட்டீரியல் லேபர் காஸ்ட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குது, மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளவு, அப்புறம் டோட்டல் மெஷினோட ப்ராஃபிட் எவ்வளவு. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அது 60,000, டிஸ்கவுண்ட் வந்து 20%, மார்க்கெட் ப்ரைஸ் 20%, அப்போ அது ஒரு 12,000. ஸோ மொத்த இதில் ப்ரைஸில் டிஸ்கவுண்ட்டை கழிச்சாச்சுன்னா நம்ம கம்பெனிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விலை வந்து 48,000. அடுத்து செல்லிங் ப்ரைஸுங்கிறது ஃபேக்ட்ரி காஸ்ட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டு ப்ராஃபிட் 3 சேர்ந்தது செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து 48,000. ஃபேக்ட்ரி காஸ்ட்டை எஃப்னு வச்சுக்க தெரியாது, இது வந்து கொடுத்துருக்காங்க 50% ஆஃப் ஃபேக்ட்ரி காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 0.5 எஃப். ப்ராஃபிட் நமக்கு தெரியாது, அந்த பீன்னு வச்சு ப்ராஃபிட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு எஃப், இது ஒரு 0.5 எஃப், 1.5 எஃப் ப்ளஸ் பி. இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட் எஃப். இப்போ ஃபேக்ட்ரி காஸ்ட்டுங்கிறது மெட்டீரியல் காஸ்ட்டு, லேபர் காஸ்ட்டு, ஃபேக்ட்ரி ஓட் 3 சேர்ந்தால் அது நமக்கு தெரியும், போனங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ அப்போ என்னது மெட்டீரியல் காஸ்ட் 4,000, லேபர் காஸ்ட்டு தனியாக கொடுக்கல, ஆனால் இங்கே கொடுக்குறது 1:4:2. மெட்டீரியல் வந்து ஒரு பங்குனா லேபர் காஸ்ட் 4 பங்கு, ஓவர் கிடச்சிச்சு 2 பங்கு. அப்போ 1:4:2ன்னா ஒரு பங்கு 4,000, 4 பங்கு லேபர் காஸ்ட்டு 4 16,000, 2 பங்கு மெட்டீரியல் காஸ்ட்டில் ஓவர் கட்டு,
இப்போ இருந்தாங்க 8, ஸோ 28,000. ஸோ இப்போ இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்து இந்த ஃபார்முலாவில் தூக்கி போடுறீங்க, எஃப்ங்கிறது கூட அது போடுறீங்க. 1.5 இன்ட்டு எஃப் ப்ளஸ் பி அதில் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோப்பா? 6,000. ஓகே, ஒரு இடம் போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து லாஸ்ட் ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிம்பிளான ப்ராப்ளம். இது என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்கனாமிக் லாட் சைஸு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன கூட இந்த கம்பெனி ரிக்யர்மெண்ட் ஆஃப் கம்பெனி இஸ் இந்த மந்த்லி ரெக்யர்மெண்ட் கம்பெனி இஸ் 50,000 காமன் நமக்கு தேவை. இந்த காஸ்ட் ஆஃப் ஈச் பார்ட் இஸ் ஒவ்வொரு பார்ட்டோட ரூபா வந்து 10 ரூபா. காஸ்ட் ஆஃப் ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணும்போது அதோட செட்டப் காஸ்ட் வந்து 60 ரூபா. இந்த கேரிங் காஸ்ட் இது வந்து 30%. ரைட்டா? இப்போ என்ன கேட்டுக்காங்க, எக்கனாமிக் சைஸும் செட்டப் டைம் பார்க்க ஒவ்வொரு லாட்டு கேட்டுருக்காங்க. இப்போ எக்கனாமிக் லாட் சைஸ் அப்படின்னா n ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎஸ் பை கேசி. ஏஎஸ் பை கேசி. ஏ அப்படின்னா நமக்கு வந்து அந்த காமன் பேஜ் சைஸ். பேஜ் சைஸ் வந்து 5000. அடுத்து எஸ்ங்கிறது செட்டப் காஸ்ட். எஸ்ங்கிறது செட்டப். இந்த கேங்கிறது கேரிங் காஸ்ட். கேரிங் காஸ்ட் வந்து என்னது, இது வந்து கான்ஸ்டன்ட் 0.2 வச்சுக்கோ, கொடுக்கலீங்களா 0.2 வச்சுக்கோ. அடுத்து இந்த சிங்கிறது காஸ்ட் ஆஃப் பார்ட். ஸோ இதை தூக்கி இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு ஏஎஸ்கேசி. ஏன்னா பேஜ் சைஸு அல்லது காம்பனண்ட் எண்ணிக்கை, இது செட்டப் காஸ்ட். எஸ்னா செட்டப் காஸ்ட்டு, இது கேரிங் ஃபேக்டர் வந்து 0.2 அல்லது கேரிங் ஃபேக்டர் வந்து 30% கொடுக்குறதுனால 0.3 எடுத்துக்கணும். நாங்கள் 0.2 போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக என்ன எடுக்கணும் 0.3 எடுக்கணும். அடுத்து இந்த பார்ட்டோட காஸ்ட் வந்து 10, அது போட்டிங்கன்னா n ஈக்குவல் டு 1936 பீசஸ். அடுத்து செட்டப் டைம், இது ஒரு ஃபார்முலா. செட்டப் டைம்ஸ் ஈக்குவல் டு ns பை ஏ. என்னங்கிறது நம்ம மேலே கண்டுபிடிச்சது n. எஸ்ங்கிறது செட்டப் காஸ்ட், ஏங்கிறது 5000. ஸோ செட்டப் இது வந்து ரைட்டா, இது சிம்பிளான ப்ராப்ளம் தானே. ஸோ n ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎஸ் பை கேஜி. என்னங்கிறது எக்கனாமிக் லாட் சைஸு, ஏங்கிறது லாட் சைஸு, எஸ்ங்கிறது செட்டப் காஸ்ட்டு, கேங்கிறது கேரிங் ஃபேக்டரு, இது வந்து காஸ்ட் பர் பீஸ். இதை உள்ளதுக்கு அப்படியே ஃபார்முலாவில் போட்டுனா கண்டுபிடிச்சிடும். செட்டப் டைம் என்ன, ns பை NA. என்னங்கிறது லாட் சைஸு, எஸ்ங்கிறது எஸ் செட்டப் காஸ்ட்டு, ஏங்கிறது அந்த பேட்ச் சைஸ். ஸோ அதில் போட்டோம்னா செட்டப் டைம் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் இன்ஸ்பெக்ஷன் டைம். வாட் இஸ் யூனிட் டைம் ஆஃப் சேஞ்ச் டூல்? இட் டேக்ஸ் 10 minutes for the operator to change the tool. The tool works 2 minutes during each cycle. The tool life is 4 hours. என்ன, வாட் இஸ் த யூனிட் டைம் ஆஃப் சேஞ்ச் டூல்? எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க அந்த டூலை சேஞ்ச் பண்ணணும், அதான் கொஸ்டின். வாட் இஸ் த யூனிட் டைம் ஆஃப் சேஞ்ச் ஏ டூல்? எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்க டூலை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருங்க, இட் டேக்ஸ் 10 minutes ஃபார் த ஆப்ரேட்டர் டு சேஞ்ச். ஆப்ரேட்டர் வந்து 10 minutes கொடுக்க டூலை வந்து ஷார்ப்பனிங் பண்ணி பண்ணுறாருன்னு அர்த்தம். த டூல் ஒர்க்ஸ் 2 minutes டூரிங் ஈச். 2 நிமிஷம் ஒவ்வொரு சைக்கிள்லையும் 2 நிமிஷம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல. அடுத்து டூல் லைஃப் வந்து ஆக்சுவலாக 4 மணி நேரம். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து டூல் சேஞ்சிங் டைம்ங்கிறது டிசி ஈக்குவல் டு டிசி இன்ட்டு டியூ பை டி. இது வந்து டிசி அப்படின்னா என்ன கொடுத்துருக்க, 10 minutes கொடுத்துருக்காங்களா, அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடிய டைம். இது யூசேஜ் டைம். இது வந்து ஆப்ரேட்டர் கேரிங் டைம். இது கேரிங் டைம், இது யூசேஜ் டைம், இது டோட்டல் டைம். ஓகே, இப்போ அதான் லைஃப்னு வச்சுக்கோங்க, டோட்டல் டூலோட லைஃப். ஸோ டியூங்கிறது யூசேஜ் டைம், எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணுறாப்புல, 2 நிமிஷம் யூஸ் பண்ணுறாப்புல. அடுத்து டிசிங்கிறது 10 minutes, ஆப்ரேட்டரோட கேரிங், அவர் கையாளக்கூடிய அந்த டைமிங். டோட்டல் டூலோட லைஃப் வந்து எவ்வளோ, 4 hours. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணினா 0.83 minutes வரும். ஸோ இது வந்து இந்த ஃபார்முலா மட்டும் வச்சுக்கிங்கன்னா முடிஞ்சது. இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் கேட்பாங்க, ஈஸியாக வந்து படிச்சுக்கலாம். ஓகே.